முல்லை பெரியாறு அணையை கண்காணிக்க எந்த குழு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்து தமிழ்நாடு அரசும் கேரள அரசும் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசு முட்டுக்கட்டையாக இருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு கேரள அரசு தொடர்ந்த வழக்குகளை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு திங்கட்கிழமை விசாரித்தது. அப்போது அணையின் பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை குறித்து நிபுணர்களை கொண்டு ஆய்வு நடத்த வேண்டும் என கேரள அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதிட்டார். அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்து முதலில் அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தை கேரள அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், முல்லை பெரியாறு அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் அதை பற்றி மீண்டும் விவாதிக்க எந்த அவசியமும் இல்லை என்று அணையை பலப்படுத்தும் கோரிக்கை குறித்து மட்டும் விவாதிக்கலாம் என்றும் கூறினர். மேலும் இந்த விவகாரத்தில் அணை கண்காணிப்பு குழு வேண்டுமா அல்லது அணை பாதுகாப்பு சட்டப்படி நியமிக்கப்பட்ட குழு தொடர வேண்டுமா என்பதுதான் விவாத பொருள். இது குறித்து சம்பந்தப்பட்ட இரு மாநிலங்களும் அடுத்த விசாரணைக்குள் பதிலளிக்க வேண்டும் என கூறி வழக்கினை அடுத்த மாதம் February 19 ஒத்திவைப்பதாக கூறினர்.